ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். ஆன்மீக அன்பர்களே, பெரியவாவுடைய பரிபூரணமான ஆசீர்வாதத்துடன் பஞ்சபூதத்தில் பரமாச்சாரியார்கள் என்ற பரமாச்சாரியார்களை பற்றிய ஒரு ஒளிச்சித்திர தொடரை நாம் கடந்த சில வாரங்களாக தொடங்கி ஒளிபரப்பு செய்து வரக்கூடிய இந்த நல்ல நாளிலே இன்றைய தினம் காஞ்சி மடத்தினுடைய 71வது ஜகத்குருவாக துத்து சத்திய வெங்கட சூரிய சுப்பிரமணிய கணேச சர்மா ஆச்சாரிய சுவாமிகள் வருகின்ற அட்சய திருதியை நன்னாளிலே சந்நியாச தீட்சை பெற்று காஞ்சி மடாதிபதியாக ஆசீர்வாதம் செய்து அனுகிரகம் செய்ய இருக்கின்றார்கள் என்ற செய்தியானது இந்த பரமாச்சாரியார்கள் பற்றிய தொடருக்கு மகா பெரியவா அவர்கள் வழங்கியிருக்கக்கூடிய பரிபூரணமான ஆசிகள். மேலும் இந்த பரமாச்சாரியார்களுடைய வரிசையிலே இந்த 71வது பீடாதிபதிகளையும் இணைத்துக் கொள்ளும்படியான நல்லாசிகளையும் பெரியவா அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் என்ற நிலையிலே நாம் தொடர்ந்து பரமாச்சாரியார்களுடைய பரிபூரணமான ஆசிகளை பெறுவோமாக. ஸ்ரீ சத்ய போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் கேசவ பாண்டுரங்க யோகி சுகுணா இணையருக்கு 1610ஆம் ஆண்டு காஞ்சிபுரத்தில் புருஷோத்தமன் எனும் இயற்பெயருடன் பிறந்தவர். காஞ்சி சங்கர மடத்தின் 59வது மடாதிபதியான விஸ்வகேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மெய்யறிவு நிரம்பிய புருஷோத்தமனின் திறமையை பாராட்டி சங்கர மடத்தின் இளைய மடாதிபதியாக போதேந்திர சரஸ்வதி என்ற புதிய பெயர் சூட்டி நியமித்தார். ஆத்மபோதர் எனும் குருவால் பயிற்றுவிக்கப்பட்ட போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இளம் வயதிலே ஸ்ருதி மற்றும் ஸ்மிருதி ஆகிய இந்து சமய வேத சாஸ்திரங்களில் தேர்ச்சி பெற்றார். நாள்தோறும் 1,00,000 ராமநாமத்தை ஜபித்துக் கொண்டிருப்பார். போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தனது முதுமை காலத்தில் காவேரி ஆற்றங்கரையில் அமைந்த தஞ்சாவூர் பகுதியின் கோவிந்தபுரம் எனும் கிராமத்தில் வாழ்ந்தார். இக்கிராமத்திலேயே சமாதி அடைய முடிவெடுத்தார். 1692ஆம் ஆண்டு புரட்டாசி மாதம் போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் யோக நிலையில் அமர்ந்து ஜீவ சமாதியில் இருந்தார். 1692ஆம் ஆண்டு முழு நிலவு நாளன்று விதேக முக்தி அடைந்தார். போதேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் சமாதியை காஞ்சி சங்கர மடத்தினர் பராமரிக்கின்றனர்.